இன்றைக்கி நாம் பார்க்குறது சாதாரண போர் கிடையாது. இது உங்கள் பேக்கெட்டையும் உங்கள் வேலையையும் பாதிக்க போகிற ஒரு விஷயம். அமெரிக்காவோட 2 பைலட்ஸ் ஈரான் தாக்குதலில் கீழே விழுந்துட்டாங்க. அதில் ஒருத்தர் இப்போ மீட்கப்பட்டாலும் பதட்டம் இன்னும் குறையல. இன்னொரு பக்கம் ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் 30,000 பேர்த்த ஒரே நாளில் வேலையிலிருந்து தூக்கியிருக்கிறாங்க. இதுக்கும் இந்த போருக்கும் என்ன சம்பந்தம்? ஈரான் உண்மையிலேயே ஹார்முஸ் ஜலசந்தியை பர்மனெண்ட்டாக தான் மூட போகிறாங்களா? இதனால் இந்தியாவுக்கு பெட்ரோலோட விலை 150 ரூபாயை தாண்டிடுமா? இது எல்லாத்தையும் ஒன்று விடாமல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல்ல அந்த அதிர்ச்சியான நியூஸ் என்னன்னா, உலகமே ஒரு பக்கம் போற கவனிச்சிட்டு இருக்கிறப்போ முன்னணி கம்பெனியான ஆரக்கல் கம்பெனி 30,000 ஊழியர்களை ஒரே நாளில் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? வார் வரும்போது இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே பயந்துடுவாங்க, மார்க்கெட் சரிய ஆரம்பிக்கும். இதில் என்ன கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ஈரான் மோதல் தீவிரமானா ஷிப்பிங் செலவு அதிகமாகும், எலக்ட்ரிக் பொருட்களுடைய விலை ஏறும். இதனால் கம்பெனிகள் முன்னெச்சரிக்கையாக செலவை குறைக்கிறதுக்கோசரம் வேலையிலேருந்து ஆட்களை தூக்குறாங்க. உஷாராக இருக்கணும். இது ஒரு வார் எக்கனாமியோட ஆரம்பம். நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் சேவிங்ஸை இப்போதைக்கு வீணாக்கிடாதீங்க. அடுத்து ஈரான் என்ன பண்ண போகிறாங்க? ட்ரம்ப் 48 மணி நேரம் டைம் கொடுத்தாரு இல்லையா? ஆனால் ஈரான் அசைவே இல்லை. உலகத்தோட 20% கச்சா எண்ணெய் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக தான் வருது. ஈரான் அதை பர்மனெண்ட்டாக மூடிட்டா என்ன ஆகும்? ஈரான் இப்போ ஹார்முஸ் ஜலசந்தியில் அவங்க கடற்படையை முழுசாக நிறுத்தியிருக்காங்க. அவங்க அதை பர்மனெண்ட்டாக மூடுற ஐடியாவில் தான் இருக்காங்க. இந்தியாவுக்கு ஈரான்லேருந்து கச்சா எண்ணெய் இன்னமும் வந்துட்டு தான் இருக்குது. ஒருவேளை ஈரான் அதை பர்மனெண்ட்டாக மூடிட்டாங்கன்னா, இல்லைனா அமெரிக்கா ஈரானை முழுசாக பிளாக் பண்ணால் இந்தியாவுக்கு வர்ற ஆயில் சப்ளை அப்படியே நின்றும். அப்புறம் பெட்ரோல் விலை, டீசல் விலை எல்லாம் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ஏறிடும். சாதாரண மக்களோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போது ட்ரம்ப்பை காணோங்கிறாங்க. ட்ரம்ப் எங்கே? பரவிட்டு இருக்க வதந்தியும் உண்மையும் பார்க்கலாம். நேற்றிருந்து அவர் வீட்டுக்கு வெளியே வரவே இல்லை. ஹாஸ்பிட்டல் போயிட்டாருன்னு நியூஸ் வந்துட்டுருக்கு. கடந்த சில நாட்களாகவே ட்ரம்ப் ரொம்ப டென்ஷனாக இருந்தார். கை கால்களில் கொஞ்சம் வீக்காக இருந்ததா ஃபோட்டோஸ்லாம் வந்தது உண்மைதான். ஆனால் வெள்ளை மாளிகை என்ன சொல்லுதுன்னா, அவர் ஹாஸ்பிட்டலில் இல்லை, ஈஸ்டர் லீவில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிஜமான காரணம் என்ன தெரியுமா? ஈரான் விவகாரத்தில் ஒரு ரகசிய மீட்டிங்கில் இருக்கிறாருன்னு ஒரு பேச்சு ஓடுது. அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு சொல்கிறது 100% வதந்தி தாங்க. இதை யாரும் நம்ப வேண்டாம். ஆனால் அவர் பயங்கரமான ஒரு பிளானை போட்டுட்ருக்கிறாருன்னு மட்டும் தெரியுது. என்ன பிளான் போட்டாலும் ஈரான் கிட்ட பல்பு தான் மறுபடியும் வாங்க போகிறாங்க. முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஏப்ரல் 3ஆம் தேதி ஈரானுடைய வானத்தில் ஒரு மிகப்பெரிய சத்தம். அமெரிக்காவுடைய அதிநவீன F-15E விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தியிருக்கு. 2 பைலட் அதில் இருந்தாங்க. ஒருத்தர் அதில் உடனே தப்பிச்சிட்டாரு. ஆனால் இன்னொருத்தர் ஈரானுடைய எல்லைக்குள்ளே இருக்கிற மலைப்பகுதியில் மாட்டிக்கிட்டாரு. அவரை தேடுறது தான் அமெரிக்காவுக்கு பெரிய சவாலாக இருந்தது. அமெரிக்கா தன்னுடைய முழு பலத்தையும் இறக்கி இன்னைக்கு அதிகாலை அவரை மீட்டிருக்காங்க. ட்ரம்ப் உடனே "வி காட் ஹிம்" அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டாரு. ஆனால் இந்த மீட்பு பணியின் போது மர்மமான ராக்கெட் ஒன்று இஸ்ரேல் பக்கம் விழுந்திருக்கு. இது ஈரான் அனுப்பின கிளாஸ்டர் ஏவுகணைன்னு சொல்கிறாங்க. இதனால் இப்போ இஸ்ரேலில் இருக்கிற மக்கள் பதுங்கு குழிக்குள்ளே போயிருக்காங்க. முக்கியமான விஷயம், அந்த அமெரிக்க பைலட் ஈரான் தாக்குதல்லாம் அமெரிக்காவுடைய அதிநவீனமான விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. இது ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம். நேற்று, அதாவது ஏப்ரல் 4ஆம் தேதி 2 நாட்டுடைய இராணுவமும் தயார் நிலையில் இருக்கு. சின்ன ஒரு தீப்பொறி விழுந்தா கூட அது 3ஆம் உலக போர் மாதிரி வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மக்களே, நிலைமை இப்போ ரொம்ப சீரியஸாக இருக்குது. நாம் இப்போ ரொம்ப உஷாராக இருக்கணும். தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கோங்க. பெட்ரோல் விலை ஏறத்துக்கு முன்னாடி உங்கள் பட்ஜெட்டை பிளான் பண்ணுங்கள். அடுத்து ஈரான் என்ன பண்ண போகிறாங்க? ட்ரம்ப் இந்த விமானி விவகாரத்தில் எப்படி பழிவாங்க போகிறாரு? எல்லா விவகாரத்தையும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுங்கள். கீர்த்தி ட்ரெண்ட்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் என்னால் என்கேஜிங்காக வீடியோ போட்டுகிட்டே இருக்க முடியும். தேங்க்யூ.